ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு ரிசல்ட் வெளியாக போகுது, எவ்வளோ மார்க் உடையவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக, டைப்பிஸ்டாக, ஸ்டெனோவாக வாய்ப்பு கிடைக்க போகுது, தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வருடம் வேலைக்கு போகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் மார்க் குறைய போகுது, என்ன மாதிரி ப்ரியாரிட்டி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி அதாவது எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் மார்க் குறைய போகுது. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நீங்கள் போன வருஷங்களில் கட் ஆஃப் 170 170க்கு மேலே அப்படின்னு இந்த வருஷம் 150 அப்படின்ற மாதிரி தான் அதிகபட்சமே நமக்கு இருக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ரல்னால் எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் மற்ற ப்ரையாரிட்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 4 இந்த வருடம் ஜூலை மாதத்தில் நடந்த குரூப் 4 எவ்வளோ டஃப்பாக இருந்தது அப்படின்றது தெரியும். ஸோ அதே சமயத்தில் நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4900 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தானா, இவ்வளோ தான் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்னுமே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சில தினங்களே, இன்னும் சில நாட்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த அக்டோபரில் வரும். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ எந்தெந்த தேதிகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வேலை இந்த வருஷம் இந்த 2025 யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதையுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் இயர்லாம் அதிகபட்சமான கட் ஆஃப் வந்தாலும் இந்த தடவை மார்க் குறையிறது காரணமாக நமக்கு ரொம்பவே கட் ஆஃப் குறைய போகுது. ஸோ வேக்கன்சிஸும் அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால எக்ஸாம்ஸ் ஆரம்பத்தில் நடைபெறாது. அதனாலேயே இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துலேயோ அடுத்த மாதத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய புதிய போஸ்டிங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வருஷம் எழுதினவங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். ஒரு 100 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கவலைப்பட வேண்டாம், நமக்கு சான்ஸ் இருக்குது. இதோடு கூட என்னென்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இன்னுமே நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையுமே நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கம்யூனிட்டியும் சாராதவர்கள், நான் ஜென்ரலில் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஜென்ரலில் தான் நான் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க் அதிகமாக இருக்க போகுது. ஸோ மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 150க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த தடவை சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதிகமாக நீங்கள் விஏஓ அப்படின்ற பட்சத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 160 மார்க்கு தான் இந்த தடவை வரப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் டஃப்பாக இருந்தது. அதே சமயம் நிறைய தவறான விடைகள், தவறான ஆன்சர்ஸ் நிறைய, அதாவது புக்கில் ஒரு மாதிரி இருக்கும், அங்கே கொடுத்த ஆன்சர்ஸ் ஒரு மாதிரி, நிறைய குளறுபடிகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹையஸ்ட்டு மார்க் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு விஏஓ கிடைக்கிறது கூட இந்த வருடம் சான்ஸ் இருக்குது.
இப்போ ஜென்ரல் கேட்டகரி என்கிட்ட எந்த வித ப்ரையாரிட்டியும் இல்லை, வித்தவுட் ப்ரையாரிட்டி என்கிட்ட எந்த விதமான முன்னுரிமை சான்றிதழும் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 150 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே இந்த தடவை முக்கியமாக வந்து இந்த 2025 வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்ஸ் வாங்கிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் உங்களால் எடுக்க முடியலை, 150க்கு மேலே எடுக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த தடவை இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படின்றனால அடுத்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ படிச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கூட நம்ம வந்து வேலையை வாங்கிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு 145லேருந்து நீங்கள் 150க்குள்ளே எடுத்துருக்கிறீங்க. இதோடு கூட நீங்கள் டைப்பிஸ்ட்டோ ஸ்டெனோவோ முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக இந்த வருடம் வேலை கிடைச்சிரும். ஒரு 145 ஆனால் நீங்கள் எடுத்துருக்கணும். அதே பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 140லேருந்து 145க்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ப்ரையாரிட்டி அதாவது விடோவாக இருக்கிறவங்க, கணவனால் கைவிடப்பட்டவர், முதல் தலைமுறை பட்டதாரி, கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவங்க, அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு 138, 135 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு சான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக அதுவும் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஸ்சியை பொறுத்தளவுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஸ்டெனோ இல்லை டைப்பிஸ்ட் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த தடவை நீங்கள் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வாங்கிடலாம். இதே வந்து நமக்கு விடோவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 120 இருந்தால் கூட, டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 120, 110 இந்த மாதிரியான மார்க் இருந்தால் கூட இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுக்கு, இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ், விடோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து வரப்போகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 125க்கு மேலே அந்த மாதிரி எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதே வந்து ப்ரையாரிட்டியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் வந்து நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இதே டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க, விடோவாக இருந்தீங்க, இல்லை முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100 மார்க் இல்லை வந்து 120க்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே இந்த டைமில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக வந்து வெளியாகிடும். ஸோ ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்தோன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.